உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. சாத்தூர் நகராட்சியில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர் அவர்கள் ஓய்வூதியம் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் நீதிபதி விசாரிக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற சாத்தூர் நகராட்சி கமிஷனரை அழைத்து விளக்கம் கேட்கிறார். அப்படி விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் 18 மாதம் கழித்து அந்த ஓய்வூதியத்தை வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார். அதோடு ஏன் அவ்வளவு காலம் என்று நீதியரசர் கேட்கின்ற பொழுது தற்போது அந்த நகராட்சியிலே பணம் இல்லை, நிதி இல்லை என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது நீதியரசர் சொல்லுகின்றார், ஓய்வு என்பது பரிசல்ல, அது வாழ்நாள் உழைப்பின் பலனாக பெறப்படும் உரிமை என்றும், மேலும் ஓய்வு பெற்ற பணம் வழங்கப்படும் வரை அதிகாரிகளின் சம்பளம் பெறக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவிட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி என்பதை பாருங்க. ஓய்வூதியம் கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் இந்த அரசாங்கம் காக்க போகுது? நேற்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார். பாஸ்கான் நிறுவனத்தை பற்றி சொன்னார். பாஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் 15,000 கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அறிவித்தார். ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் அப்படி 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டது. அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் வந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார், பாஸ்கான்ல பல துணை நிறுவனம் இருக்குது, அதில் ஒரு நிறுவனம் தான் இந்த 15,000 கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக சொல்கிறார். அப்படி என்றால் பாஸ்கான்ல துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையாக சொல்லுங்க. எல்லா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, ஊடகம் பத்திரிகைகள் எதிர்பார்க்கிறாங்க. எல்லாமே வெற்றி அறிவிப்பு, அத்தனையும் பொய் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளத்தாளில் எடுத்து காட்டுறாரு. அதுதான் உண்மை, ஒன்றுமே கிடையாது. வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தியாளரிடம் தெரிவிக்கின்றார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும், இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற போது 32 லட்சம் பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்றார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தா தெரியல. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே ஒரு தொழில் வந்து விடாது. புரிந்துணர்வு போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்த வேண்டும். பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும். அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும். அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் 3 ஆண்டு காலம் பிடிக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயங்கும். அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் துவங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களிடத்திலே பரப்புகிறார் என்றதை செய்தி மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்குது. சுமார் எனக்கு கிடைத்த தகவல் எப்படி 60,000 கோடி தான் தமிழகத்தில் முதலீடு வந்ததாக ஒரு செய்தி.